ஆளும் கட்சியா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாமா? முதலமைச்சரோட பிறந்த நாளுக்காக ரத்த தான முகாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சின்ன பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்வும் நடந்ததில்ல. நடக்கக்கூடாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஆர்டர் இருக்கு. இப்ப இந்த கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு? இப்ப வந்துகிட்டு இங்க வந்து ரத்த தான முகாம் நடக்குறாங்க. இதனால பின்னாடி பிள்ளைகளுக்கு படிப்பு பாதிக்கும். எந்த ஒரு அனுமதியுமே வாங்காம இவங்க பாட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரத்த தான முகாம் நடத்துறாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாங்கிறது ஒரு முறையாயிடுச்சா? அதாவதுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அதுவும் தொடக்கப்பள்ளி குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு தொடக்க பள்ளியில போய் முதலமைச்சர் அவர்களோட பிறந்த நாளுக்காக ரத்த தான முகாம் வந்து பண்ணியிருக்காங்க. அப்பனா மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்தக்கூடிய இந்த எண்ணும் எழுத்தும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்த்தீங்களா? இப்படிலாம் வந்து ஒவ்வொரு சம்பவத்தையும் பார்க்குறப்போ இது டிவிக்கு அலுவலகமா இல்லை அரசு பள்ளியா அப்படின்றதே சந்தேகமாக இருக்குது.